हरि ओम। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। चंद्रशेखर 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 पाहि मां। चंद्रशेखर 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 रक्ष मां। रत्नसानुशलासनं रजताद्रि शृंगनिकेतनम् शिञ्जिनीकृतपन्नगेश्वरमच्युतानलसायकम् क्षिप्रदग्धपुरत्रयम् त्रिदशालयैरभिवन्दितम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। पञ्चपादपपुष्पगन्धपदाम्बुजद्वयशोभितम् काललोचनजातपावकदग्धमन्मथविग्रहम् भस्मदिग्धकलेवरम् भवनाशनम् भवमव्ययम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। मत्तवारणमुख्यचर्मकृतोत्तरीयमनोहरम् पङ्कजासनपद्मलोचनपूजिताङ्घ्रिसरोरुहम् देवसिन्धुतरङ्गशिखिकर सिक्तशुभ्रजटाधरम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। यक्षराजसखम् भगाक्षहरम् भुजङ्गविभूषणम् शैलराजसुता परिष्कृतचारुवामकलेवरम् क्ष्वेलनीलगलम् परश्वरधारिणम् मृगधारिणम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। कुण्डलीकृतकुण्डलेश्वर कुण्डलम् वृषवाहनम् नारदादिमुनीश्वरस्तुतवैभवम् भुवनेश्वरम् अन्धकान्तकमाश्रितामरपादपम् शमनान्तकम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। भेषजम् भवरोगिणामखिलापदापहारिणम् दक्षयज्ञविनाशनम् त्रिगुणात्मकम् त्रिविलोचनम् भक्तिमुक्तिफलप्रदम् सकलाभसङ्गनिबर्धनम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। भक्तवत्सलमर्चितम् निधिमक्षयम् हरिदम्बरम् सर्वभूतपतिम् परात्परमप्रमेयमनुत्तमम् सोमवारुण भृगुदशासन सोमपानिलखाकृतिम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। विश्वसृष्टिविधायिनम् पुनरेव पालनतत्त्वम् संहरन्तमपि संहरन्तमपि प्रपञ्चमशेष लोकनिवासिनम्
क्रीडयन्तमहर्निशं गणनाथयूतसमन्वितम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः मृत्युभीत नृकण्डु सूनुकृतस्तवं शिवसन्निधौ यत्र कुत्र च यः पठेन्न तस्य मृत्युभयं भवेत् पूर्णमायुरयोगतामखिलार्थसम्पदमादरम् चन्द्रशेखर एव तस्य ददाति मुक्तिमयत्नतः। ईशावास्य उपनिषदं नान्गावदु मन्त्रम् अनेजदेकं मनसो जवीयो नैनत् देवा आप्नुवन् पूर्वमर्षत् तद्धावतोऽन्यानत्येति तिष्ठ तस्मिन्नपो मातरिष्वा दधाति। ஒரே ஒரு பொருள்தான், அதை தவிர்த்து வேறொன்று இல்லை. ஒருவேளை அதை தவிர்த்து வேறொன்றை பார்த்தால் அவை அனைத்தும் மித்யா. ஆத்மா சத்தியம் தத் அந்யத் மித்யா. இதுதான் வேதாந்தத்தினுடைய எல்லா கிரந்தத்தினுடைய சாரம். இது திரும்ப 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 இதை புரிய வைப்பதற்காக பல கோணங்களிலிருந்து நமக்கு எப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமோ அப்படியெல்லாம் சிந்தித்து நமக்கு இந்த ஒரே விஷயத்தை ஆணி அடித்தார்கள். அதே விஷயத்தை தான் இங்கு எடுத்துக்கொள்கிறார். ஆத்மா ஒன்றுதான் இருக்கிறது, ஆனால் அதை சாஸ்திரத்தால் விவரிக்க முடியாது. அவ்வாறு விவரிக்க முடியாது போனால் நாம் இல்லை என்று கருதிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால் என்ன செய்கிறது? நீ எதை பார்க்கிறாயோ அது உண்மை அல்ல என்று காட்டுவதற்கு ஒரே ஒரு பொருளிடத்திலே நாம் பார்க்கின்ற உலகத்தினுடைய தர்மத்தை கொண்டு போய் அவஸ்துவை வஸ்துவிடத்திலே அத்தியாரோபம் செய்து அதன் மூலமாக அபவாதம் செய்தல், அவஸ்துவை நிஷேதம் செய்தல் அபவாதம். அந்த வகையிலே நாம் ஆத்மாவுக்கு எந்த லட்சணமும் இல்லை. ஆனா என்ன சொல்லிட்டார்? அநேக ஏகம். இந்த வார்த்தைகள் எல்லாம் இங்கே சொல்லப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இரண்டு என்று ஒன்று இருந்தால்தான் ஏகம் ஒன்று என்று சொல்ல வேண்டும். அநேஜர் அது சலனப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சலனம் எப்போ சலனம்னு ஒண்ணு பார்க்கலாம். சலனம் இல்லாமல் ஆத்மா இருக்கிறது. கயிறு ஒன்றுதான் இருக்கிறது என்றால் கயிறு இருக்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாம்பு என்று ஒன்று பார்ப்பதனால்தான் கயர் என்பது இருக்கிறது என்று சொல்ல வேண்டியது. கயர் மட்டும்தான் நான் பாம்பையே பார்க்கவில்லை என்று சொன்னால் ரஜ்ஜு அஸ்தி அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு சாஸ்திரம் தேவையில்லை. எது சத்தியமாக இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது இல்லையோ அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லாத ஒன்றை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கின்ற ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பின்னே இங்கு என்ன நடக்கிறது? இந்த உபதேசத்தின் மூலமாக நம்முடைய அனுபவத்திலே இருப்பதை போல என்று தெரிகிறது.
ஆனால் அது உண்மையிலேயே இல்லை. அப்ப எது இருக்கிறானா? சத்தியம், உண்மையான மட்டும்தான் இருக்கிறது. நீ அனுபவத்திலே பார்க்கின்றவை உண்மை அல்ல. அப்ப என்ன பண்றாரு? அந்த உண்மை அல்லாத உண்மை எடுத்த முதல்ல ஏற்றி வைக்கிறார். அதுதான் இங்க நடந்தது. அநேஜத் ஏஜத் கம்பனம் என்று பார்த்தோம் காலையில். கம்பனம் சலனம் உடையது. ந ஏஜதி, ந ஏஜத் சலனம் அற்றது, அசைவற்றதாக இருக்கின்றது. அதே போல ஏகம் சர்வபூதேஷு ஏகம். ஏகம் என்றால் ஒன்றாக இருக்கிறது, பன்மையாக மாறலாம், பன்மை தோற்றத்துடன் வரலாம். அதனால ஏகம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அது ஒன்றாக, அனைத்திலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது அத்தியாரோகம். ஏகம் அநேஜத் ஏகம். இப்ப அபவாதம் பண்ணுகிறார். இது இந்த அநேஜத் ஏகம் என்பது நிரூபாதிக்க தன்மையிலிருந்து சொல்லப்படும். நிரூபாதிக்கம் என்றால் உபாதி இல்லாத பிரம்மத்தினுடைய நிலையிலிருந்து இந்த தத்துவம் சொல்லப்பட்டது. உபாதி நிரூபாதி, உபாதி இல்லாத பிரம்ம தத்துவத்திடத்திலிருந்து இந்த பிரம்மத்துக்கு சொரூபம் அநேக ஏகம். இப்ப சொல்லப்பட போகின்ற விஷயமானது சோபாதிக்க தன்மையிலிருந்து, உபாதி தன்மையிலிருந்து பிரம்மனை எப்படி பார்க்கிறோம்? அப்படி பார்த்தால்தான் நமக்கு சரியாக புரிதல் என்பது ஏற்படும். இல்லைன்னா என்னாகும்? அங்கே ஒன்று சொல்லுகிறீர்கள், இங்கே ஒன்று சொல்லுகிறீர்கள், எப்படி நான் இதை இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதுங்கிற கேள்வி. இந்த மந்திரத்துக்குள்ள போவோம், அதன் பிறகு எப்படி அதை புரிந்து கொள்வதை பார்க்கலாம். அநேக ஏகம், இது நிருபாதிக தன்மையில். சோபாதிக தன்மையிலிருந்து மனசோ ஜவியோ, மனசோ ஜவியோ, மனதை காட்டிலும் வேகமானது. ஜவியோ என்றால் வேகமானது, மனதை காட்டிலும் வேகமானது. ஜவவத்தரம், ஜவ என்றால் வேகமானது, ஜவனகா என்றால் வேகமானது. மனசு ஜவியோ என்றால் மனதை விட, மனதை காட்டிலும் வேகமாக இயங்கும் தன்மை படைக்கும். மனதனுடைய தர்மம் நாம் ஏற்கனவே பார்ப்போம். தத்துவ சங்கல்ப விகல்ப ஆத்மகம் மனஹா. ஒரு நொடிப்பொழுதிலே மனமானது விதவிதமான எண்ணங்களை உற்பத்தி செய்து விதவிதமான கற்பனை தோற்றத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் வல்லமை படைத்தது. உடல் எங்கே அமர்ந்திருக்கின்றதோ அங்கே நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. மனம் எங்கே இருக்கின்றதோ அங்கே நாம் இருக்கிறோம். உடல் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, ஒரு தேசத்திலே இருக்கலாம், ஆனால் மனம் நொடிப்பொழுதிலே அமெரிக்கா போகலாம், இங்கிலாந்து போகலாம், கனடா போகலாம், ரஷ்யா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், எங்கு வேணா செல்லலாம். வேகமாக
காற்றை விட வேகமாக செல்லக்கூடியது மனம். அர்ஜுனா சொல்றான் இந்த வார்த்தை, பகவான்கிட்ட சொல்றான். சஞ்சலம் கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயுவோக சுதுஷ்கரம். வாயுவை விட வேகமாக போகின்றது. அவ்வளவு வேகமாக இயங்குகின்ற மனதை விட வேகமாக இந்த ஆத்மாவானது இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் ஒரு இடத்தில் இருந்தால் வேறொரு இடத்தில் இருக்க முடியாது. மனம் என்றால் எண்ணம். மனம் ஒன்றை எண்ணிக்கொண்டிருந்தால் வேறொன்றை அதே நேரத்தில் எண்ண முடியாது. ஒரு இடத்துல மனம் இருந்தால் வேறு இடத்துக்கு மனம் இருக்க முடியாது. ஆனால் மனதை காட்டிலும் வேகமாக இந்த பிரம்ம தத்துவம் இருக்கிறது என்று சொல்லப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. சர்வஸ்ய ஆதாரம். அதே நேரத்திலே சர்வ வியாபி. அதான் இங்கே முக்கியமான பொருள். எங்கும் வியாபித்திருக்கின்ற ஒரு பொருள். அப்போ எங்கும் வியாபித்திருக்கின்றது என்றால் இது வேகமாக எங்கும் நகர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அநேகரேகம். அநேகர் என்றால் நகருதல், சலனப்படுதல். மனம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆத்மா நகர வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தியானிப்பதற்காக உண்டான மந்திரங்களை. மனம் சலனப்பட்டுக் கொண்டே இருக்கும் போது நம்மை நாம் உற்நோக்கினோம் என்றால் சலனப்படாமல் நாம் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்று, எண்ணங்கள் விதவிதமாக எழும் நேரத்திலும் நான் எண்ணம் அற்றவனாய் அதை பார்த்துக் கொண்டே இல்லை நினைச்சுப்போம். எண்ணங்கள் எழுவதற்கு முன்பும் நான் இருந்தேன். அதனால்தான் எண்ணம் எழுகிறது. எண்ணங்கள் வியாபித்துக் கொண்டிருந்து கொண்டு எண்ணங்களானதை வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போதும் நான் இருக்கிறேன். எண்ணங்களானது அழியும் நேரத்திலும் நான் அழியாதவனாக இருக்கிறேன். அப்போ எண்ணங்கள் தோன்றுவதற்கு முன்பும் நான் இருந்தேன். எண்ணங்கள் இதில் இருக்கும் போதும் நான் இருக்கிறேன். எண்ணங்கள் அழியும் நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்றால் நான் எப்படி இருக்கணும்? மாறாதவனாய், ஆதாரமானவனாய், வியாபியாய், சர்வ வியாபியாய் நான் இருந்தால்தான். அப்ப இங்க அனைத்திடத்திலும் ஏகமாக வியாபித்திருக்கின்ற சலனமற்று இருக்கக்கூடிய பரமாத்மா மனம் சலனப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சலனம் இல்லாதவராய் வியாபித்திருக்கின்றார். அப்ப மனதை காட்டிலும் வேகமாக இவர் போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் ஓடோடி போய் எந்த ஒரு இடத்தை தொட்டாலும் அங்கும் இந்த ஆத்மஸ்வரூபம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அங்கும் இந்த ஆத்மஸ்வரூபம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இரண்டு மாணவர்களை குரு அழைத்து வேதாந்த அறிவை எல்லாம் கொடுத்து முடித்ததற்கு பிறகு இந்த மாணவர்கள் எவ்வாறு இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள், வேதாந்த தத்துவத்தை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக இரண்டு பேருக்கு ஒரு பரீட்சை இருக்கிறார். இரண்டு பேரிடத்திலும் 10 ரூபாயை கொடுத்து இந்த 10 ரூபாய்க்கு உண்டான என்ன உணவு கிடைக்குமோ அதை வாங்கி யாரும் பார்க்காத இடத்திலே சாப்பிட்டு வந்து சொல்லுங்க. யாரும் பார்க்க நீங்க சாப்பிடுவதை.
2 மாணவர்களுக்கும் ஒரே நேரத்தில் 10 ரூபாய் கொடுக்க. என்ன சொல்லப்பட்டு கொடுக்கப்படுகிறது? யாரும் சாப்பிடுவதை பார்க்க. ஒரு மாணவன் வேகமா ஓடுகிறான். என்னுடைய குருட்ட இருந்து 10 பைசா தேராது 10 ரூபாய் கொடுத்திருக்கார். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான். இவ்வளவு போல புத்தி யாராவது இருக்க முடியுமா? 10 ரூபாய்க்கு நான் பொருளை வாங்கி அந்த கடை சாப்பிட வேண்டும். இப்பொழுதே போய் சாப்பிட்டு சொல்கிறேன்பா என்று வேகமாக ஓடிய முதல் மாணவன் பொருளை வாங்குகிறான். கடைக்கு பின்னாடி யாருமே இல்லாத இடமாக பார்க்கப்படுகிறான். யாரும் இவனை பார்க்கவில்லை, கடைக்காரனும் பார்க்கவில்லை, யாரும். ரொம்ப சந்தோஷம், யாரும் பார்க்கவில்லை. நான் சாப்பிடுவதை சாப்பிட்டு நேர குருட்டவும் சொல்கிறான், நீங்கள் சொன்னதை போல நான் சாப்பிட்டு விட்டேன், யாருமே பார்க்க. இரண்டாவது மாணவன் பொருளை வாங்கிவிட்டான். ஆனால் ஒவ்வொரு மறைவான இடத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடலாம் என்று போகும்போது அவனால் சாப்பிட முடியவில்லை. ஏதோ ஒன்று தடுக்கிறது. கடைசியிலே தான் வாங்கிய பொருளை குருவிடத்திலே கொண்டு கொடுத்து விட்டு, நீங்கள் சொன்ன இந்த செயல்பாட்டை என்னால் செய்ய முடியவில்லை, நான் உங்களுடைய பரீட்சையை தோல்வி அடைந்தேன். குரு கேட்கிறார், ஏன்பா யாருமே பார்க்காத இடத்திலே சாப்பிடக்கூடிய அவன் சாப்பிட்டு ஒரே இருந்து விட்டானே, ஏன் நீ மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறாய்? உங்களுடைய பரீட்சையினுடைய விதியே யாரும் பார்க்காத இடத்தில் சாப்பிட்டு சொன்னீர்கள். யாருமே இல்லாத இடத்துக்கு போனாலும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேனே. நான் செய்யக்கூடிய காரியத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி யாருமே இல்லாத இடம் என்பது கிடையாது, அனைத்திலும் நான் இருக்கிறேன். என்னை தவிர வேறு ஒன்று இல்லையே, எல்லா இடத்திலும் நான் தான் இருக்கிறேன். எங்கு போனாலும் நான் இருக்கிறேன். நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் சுவைக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன். இந்த ஆத்ம தத்துவமானது எங்கும் வியாபித்திருக்கின்ற காரணத்தினாலே பின்னாடியே வருகிறதே. செயல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லாவற்றிலும் இந்த நான்கிற தத்துவம் பின்னாடி இருந்து கொண்டே இருக்கும் போது எப்படி நான் இல்லாமல் சாப்பிட முடியும்? யாரும் பார்க்காமல் எப்படி சாப்பிட முடியும்? நான் பார்க்க கொண்டிருக்கிறேன். குரு சொல்கிறார், உண்மையான அறிவு உனக்கு புரிந்து விட்டது, நீ இனிமேல் என்னிடத்திலே படிக்க வேண்டாம், நீ போய் இந்த உபதேசம் செய்ய. மனதை சரணப்பட்டுக் கொண்டே இருந்தாலும் மனசே தனியா மனதை வேறுபாடு கொள்கிறது என்றால், மனம் எண்ணங்களால் ஆனது என்றால், எண்ணங்கள் எழுவதற்கு முன்பும் நான் இருக்கிறேன், எண்ணங்கள் நிற்கும் நேரத்திலும் நான் இருக்கிறேன், எண்ணங்கள் அழியும் நேரத்திலும் நான் இருக்கிறேன். மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் ஜாதி. என்னிடத்திலிருந்தே எல்லாம் தோன்றுகிறது, என்னிடத்திலேயே நிற்கிறது, என்னிடத்திலேயே லயம் ஆகிறது. நாயரானா தத் பிரம்ம அகம் அத்வயம். நான் அந்த பிரம்மன், அத்வயமான இரண்டற்றிருக்கக்கூடிய பிரம்மன், ஏகமாக இருக்கின்ற பிரம்மன். மனம் எங்கே ஓடி சென்றாலும் அங்கே நாம் இருக்கோமா இல்லையா? மனம் ஓடி ஒரு உதாரணத்துக்கு மனமானது ஆஸ்திரேலியா போகிறது. வேக வேகமாக மனம் ஓடி ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்சை பார்க்கலாம் என்று போனால், அங்கே அந்த கிரிக்கெட் மேட்சை அங்கிருந்து உயிர வைப்பது யாரு? நான் தானே. அப்ப நான் அங்கே சைத்தன்ய சுரூபமாக அங்கே நான் வியாபித்திருந்தால் தானே அதை உயிர வைக்க முடியும். மனம் ஜடம்னு பார்ப்போம். ஜடமான மனம் சேத்தனமாக ஒழிய வேண்டுமானால், எண்ணங்களை கொண்டு வர வேண்டுமானால், சேத்தனமாக இருக்கக்கூடிய நான் இல்லாமல் எப்படி அந்த எண்ணங்களால் மனதால் என்ன முடியும்?
மனம் வேகமாக போவதற்கு முன்பே ஆத்மா அங்கே இருக்கிறது. இது ரொம்ப அழகான சூக்ஷ்மமான விஷயத்தை மறைச்சிருக்கார் பாருங்க. எண்ணங்கள் வேகமாக ஓடி அங்கே போனாலும் இது ஓடுவது இல்லை, நகர்வது இல்லை. அநேகர் அது சலனப்படாமல் மாறாமல் இருக்கிறது. எண்ணங்கள் விதவிதமாக எழுந்து கொண்டு கொந்தளிக்கலாம். அமைதியாக எண்ணங்களாக இருக்கலாம், விதவிதமான மாற்றங்கள் எண்ணங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஏகம், நான் ஏகம், ஒன்றானவனாகத்தான் இருக்கிறேன். எண்ணங்கள் விதவிதமாக இருந்தாலும் நான் ஏகம். அப்ப என்னிடத்திலே இந்த விதவிதமான எண்ண அலைகள் இல்லைன்னு அர்த்தம். எப்பொழுது நான் ஏக்கத்துக்கு போய்விட்டோம், அநேகமாக எண்ண அலைகள் இல்லாமல் போய் அநேஜதேகம் மனசோ ஜவியோ. மனம் வேகமாக போவதை விட ஆத்மா வேகமாக போகிறது. மனம் எங்கெல்லாம் போகலாம்? பாஷ்யக்காரர் சொல்றார், பிரம்மலோக ஆதி, பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். தூர கமனம், சங்கல்பம் மாத்திரை, சங்கல்பித்த மாற்றத்தில் எண்ணுகின்ற மாத்திரத்திலே பிரம்மலோகம் வரைக்கும் போகும். அங்கும் நான் இருக்கிறேன். அங்கும் நான் இருக்கிறேன். என்ன அற்புதம்! க்ஷண மாத்திரத்துல மனம் டிராவல் பண்ணலாம், ஆனால் அதை விட க்ஷண மாத்திரத்துல ஆத்மா அங்க இருக்கு. அப்ப இது என்ன தெரிகிறது? மனம் நகரும் தன்மை படைத்தவை, மனம் விகாரப்படும் தன்மை படைத்தவை, மனம் அழியும் தன்மை படைத்தவை. இதெல்லாம் இல்லாத பொருளாக நான் இருக்கிறேன். இப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமே என்னடானா, மனசே சரி. ரொம்ப சுலபமா சொல்லிடும், மனசே சரி. மனசு ரொம்ப காயப்படுத்தி, மனம்தான் நான் என்று நினைத்தால் மனதினுடைய தர்மம் எனக்கு. மனதை நானாக முடியும். நானோ ஏகமாக இருக்கின்ற பொருள், நகராத பொருள், விகாரம் இல்லாத பொருள், தூய்மையான பொருள். மனதினுடைய தர்மம் எனக்கு எவ்வகையிலும் கிடையாது. மனம் ஒழிவதே என்னுடைய ஆபாசத்தினால், என்னுடைய ஒளி பிரகாசத்தினாலே மனமே ஒழிகிறது. வேடிக்கையா பாகவதத்துல போனீங்கன்னா, ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சன், ஹிரண்யாட்சனை பகவான் வதம் பண்றார். கூர்ம அவதாரம் எடுத்து. அப்போ ரொம்ப நேரம் அவன் விளையாடிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் விளையாடுறான். பகவான் சண்டை போடுறத போல பல காலங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அவன் மாய வித்தையெல்லாம் காமித்து மறைந்து நின்று கொண்டு, பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு, இந்த அஷ்ட சித்திகளை எல்லாம் பயன்படுத்தி, ஏன்னா அந்த அசுரர்களுக்கு நிறைய தவம் பண்ணி நிறைய இந்த சித்திகள் எல்லாம் வந்திருக்கும். அதை பயன்படுத்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அணுவை போல மாறுகிறார்கள், பெரிய உருவம் எடுக்கிறார்கள், தண்ணியிலே நடப்பார்கள், அக்னிக்குள்ளே போவார்கள், மறைந்து நின்று கொள்வது.
இதெல்லாம் கதை ரூபத்துல சொல்லும்போது நமக்கு புரிகிறது. எல்லாம் மனம் பண்ற வேலை. எப்படியாவது பரமாத்மாவை பிடித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அசுர மனம். பிடித்து தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். பகவான் பிடிபடவே இல்லாமல் அதற்கு ஏற்ப என்ன பண்றான்? அவனை விட்டு ஒரு அடி தள்ளியே இருக்கான். அவன் எப்படியாவது பிடித்து தன் கட்டுப்பாட்டை வச்சுக்கலாம் நினைக்கிறான். ரொம்ப நாள் இது நடந்து கொண்டிருக்கும் போது நாரத மகர்ஷி வர, சுவாமி பூரம் ரொம்ப நாளாகிவிட்டது, இதுக்கு ஒரு முடிவை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் இரண்யாட்சன் பேர் சொல்றார், பரமாத்மாவை கிருஷ்ணனை சாகடிக்க வேண்டும், அவ்வளவுதானே, பரமாத்மா இங்கே இருக்கா, போய் தேடு அப்படின்னு இடத்தை காமித்து போய்விடுகிறார். பரமாத்மா பார்க்கிறார், இவனை வெளியிலே நாம் இருந்து கொண்டிருந்தோமே ஆனால் இவன் நம்மை தேடி எல்லா இடத்தும் ஓடோடி வருவான். அவனுக்கு ஹிருதயத்துக்குள்ள போயிட்டான். அந்தராத்மாவாக நான் இருந்து விட்டால் அவனால் எவ்வளவு முயன்றாலும் என்னை தேடவே முடியாது. காரணம், அவனுடைய பார்வை முழுக்க வெளியில வஸ்துவை கிரகிப்பதிலேயே இருக்கிறது. அவஸ்துவை கிரகிப்பதிலேயே இருக்கிறது. வஸ்துவை கிரகிக்கக்கூடிய தன்மையே இல்லாமல் போய்விட்டது. பகவான் நேர ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்தார். இப்ப இவனுக்கு என்னடான்னா, தன் ஹிருதயத்துக்குள்ளே அந்தராத்மாவாக எப்பொழுதுமே வீற்றிருக்கக்கூடிய பரமாத்மாவை தனக்குள்ளே தேடாமல், தன்னிடத்திலேயே இருக்கின்ற அந்த வஸ்துவை தேடாமல் வெளியிலேயே அந்த ஹிரண்யாட்சன் வேற யாருல நான் தான் வெளியிலேயே தேடிக்கொண்டிருக்கிறேன் தவிர எனக்குள்ளே வீற்றிருக்கக்கூடிய நானாக இருக்கின்ற என் சுரூபமாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை மனம் எங்கே போனாலும் அதற்கு முன்பாகவே இருக்கக்கூடிய ஒளிரக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை, ஏக்கமாக இருக்கின்ற அத்வைத ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை யார் தனக்குள்ளே பார்க்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் சம்சாரி. காலையில பார்த்தோம் அல்லவா, அவர்கள் தான் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார்கள். அசூரியா நாமத்தை லோகாஹா மதேன தமசாவிருதாஹா தாம்ஸ்தே பிரேத்யாபி கச்சந்தி ஏகேச்ச ஆத்ம அனோ ஜனாஹா. அநேஜத் ஏகம் மனசோ ஜமீயா. இது உபாதியினுடைய நிலையில் இருந்து, சோபாதிக்கு உபாதியின் நிலையிலிருந்து உபாதி நகர்கிறது. அந்த உபாதி நகர்ந்தாலும் ஆத்மா நகராமல் இருக்கிறது. உபாதியினுடைய நிலையிலிருந்து ஆத்மா நகர்வதை போல தெரிகிறது, ஆனால் ஆத்மா நகர்வதில் இல்லை. ஆத்மா வேகமாக இயங்குவதை போல இல்லை. அது எப்பொழுதும் ஒளிந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் என்ன பண்றோம்? உபாதியினுடைய தன்மையிலிருந்து ஆத்மாவும் இயங்குவதை போல நினைச்சுக்கிறோம். ஆனால் ஆத்மா அநேஜத் ஏகம் மனசோ ஜவியோ. இது உபாதி தன்மையிலிருந்து முதல் விஷயம், மனசோ ஜவியோ. இரண்டாவது, நைனன் தேவா ஆப்னுவன். நைனன் தேவா ஆப்னுவன். ஏன இதை தேவாகா, ஏன இதை தேவாகா ந ஆப்னுவன் அடையவில்லை, அடைய முடியாது. ஏன தேவாகா
ந ஆப்னுவன். தேவாக என்றால் சக்ஷுராதி இந்திரியாணி, சக்ஷுராதி இந்திரியாதி இந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் யார் ஒருவர் ஒளிர வைக்கிறாரோ அவருக்கு பெயர் தேவா. தேவா என்று பெயர். அப்ப தேவா ஜோதனா தேவா. யார் ஒளிர வைக்கிறாரோ, இந்திரியங்களை எல்லாம் பிரகாசப்படுத்துகிறாரோ அவருக்கு பெயர் தேவன் என்று பெயர். அப்ப இந்த இடத்துல தேவாக இந்திரியங்கள். இந்திரியங்களால், இந்த ஞானேந்திரியங்களால் என்ன செய்ய முடியாதாம்? தத் பிரகிருதம் ஆத்ம தத்துவம் ந ஆப்னுவன் ந பிராப்னுவந்தான் அடைய முடியாது. எந்த ஒரு சைத்தன்யமானது இந்திரியங்களை ஒளிர வைக்கிறதோ, எந்த ஒரு சைத்தன்யம் ஒளிவதனால் இந்திரியங்கள் ஒளிர்கின்றதோ அந்த இந்திரியத்தால் ஆத்மாவை ந ஆப்னுவந்தா ந ஆப்னுவன் அடைய முடியாது, நெருங்க முடியாது. காரணம் என்ன? இந்திரியங்களால் ஸ்தூலமான பொருள்களை கிரகிக்க முடியும். கண்ணால் உருவத்தை கிரகிக்க முடியும், காதால் சப்தத்தை கிரகிக்க முடியும், மூக்கால் கந்தத்தை கிரகிக்க முடியும். ஒரு இந்திரியத்தால் ஒரு விஷயத்தை தான் கிரகிக்க முடியும் ஒரே நேரம். காதை கொண்டு போய் ரசத்தினுடைய தன்மையை கிரகிக்க முடியும். இவைகள் எல்லாவற்றையும் உள்ளிருந்து யாருக்கு ஒளிர வைக்கிறாரோ அவர் தன்மையானவர் அல்ல, ஏகம். இந்திரியங்கள் சலனப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர் சலனப்படுவதில்லை, அநேகர். இந்திரியங்கள் விதவிதமான பொருளை அந்த பொருளுடைய அனுபவத்தை கொண்டு வருவதற்கு முன்பு அந்த பொருளையும் ஒளிர வைக்கின்ற காரணத்தினாலே இவர் இந்திரியத்துக்கு முன்பாகவே அங்கே போய்விடுகிறார், அதையும் ஒளிர வைக்கிறார். ஆகையினாலே அந்த இந்திரியங்களால் ஒளிர வைக்கின்ற அந்த ஆத்மா ஒளிர்கின்ற இந்த இந்திரியத்தால் ஒளிர வைக்கக்கூடிய ஆத்மாவை அடைய முடியாது, நெருங்க முடியாது. நம்ம அதனால ரொம்ப கஷ்டப்படும். ஏண்டான்னா இந்திரியங்களால் ஸ்தூலத்தை பார்க்க முடியும், இந்திரியங்களால் சூக்ஷ்மமானவற்றை கிரகித்தல் என்பது முடியாது. ஆத்மா சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மமா இருக்கார், காரணத்துக்கும் காரணமாக இருக்கிறார், எல்லா காரணத்திலும் காரியத்திலும் வியாபித்திருக்கிறார், ஏகமாக இருக்கிறார். அவரை தவிர்த்து வேறொன்று இல்லை. ஆகையினாலே அவரை இந்திரியங்களால் கிரகித்தல் முடியாத காரியம். இந்திரியங்கள் ஒளிர வேண்டுமானால் மனம் ஒழுங்காக வேண்டும், மனம் ஒளிர வேண்டுமானால் ஆத்மாவுடைய ஒளி தேவை. அப்போ மனதாலே நெருங்க முடியாது. மனம் வேகமா ஒளிர்னா அதையே ஒளிர வைப்பது ஆத்மா என்றால், மனதனுடைய துணை கொண்டு ஒளிர்கின்ற இந்திரியங்களால் எப்படி ஆத்மாவை பார்க்க முடியும்? அப்ப இங்க என்ன அர்த்தம்டானா, இந்திரியங்களால் ஆத்மாவை அடைய முடியாது. நைனன் தேவா ஆப்னுவன் ந ஆப்னுவன், இந்திரியங்களால் அடைய முடியாது என்று சொன்னால் இந்திரியத்திற்கும் இந்திரியமாக இருக்கின்றவரை இந்திரியங்களால் பார்க்க முடியாது. ஒரு வஸ்துவாக
கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவர் எவர்பால் அருணாச்சலா. ரமண மகர்ஷி பார்க்க, கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை. கண்ணுக்கு கண்ணாய் நீ இருக்கிறாய், உன்னை எப்படி பார்க்கணும்? கண்ணின்றி காணும், கண்ணின்றி பார்க்கணும். காணுவர் எவர்பால் அருணாச்சலா, யாரால பார்க்க முடியும்? காரணம் பார்ப்பவனே அவன்தான். பார்ப்பவன் பார்க்கப்படுகின்ற பொருள் பார்வை அனைத்தும் இல்லாத போய்விடுகிறது. அநேஜதேகம் மனசோ ஜதியோ நைனன் தேவா ஆப்னுவன். அடுத்தது பூர்வமர்ஷத்து. நான்காம் பூர்வமர்ஷத்து. பூர்வம் முன்பே, அர்ஷத் சென்று விட்டது. இந்திரியங்கள் விஷயங்களை தொடுவதற்கு முன்பாகவே இந்த ஆத்மாவானது பூர்வம் முன்பே தொட்டு விடுகிறது. பூர்வம் அர்ஷத், பூர்வமேவ கதம். பூர்வம் அர்ஷத், அர்ஷத் என்றால் கதம், சென்று அடைந்து விடுகிறது. வேகமாக சென்று போய் இந்திரியங்கள் போய் தொடுவதற்கு முன்பாகவே இந்த ஆத்மா அந்த பொருளை ஒளிர வைத்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்டான்னா, ஆகாசத்தை போல வியோமவத் வியாபித்வாத் சர்வ வியாபி. ஆகாசத்தை போல அது எங்கும் வியாபித்து. அதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஆகாசத்தை போல சர்வ வியாபி, அது எங்கும் வியாபித்து. அதனால இந்த இந்திரியங்கள் போய் விஷயத்தை தொடுவதற்கு முன்பாகவே அது ஏற்கனவே அங்கும் ஒளிந்து கொண்டிருப்பதனாலே அங்குங்களாதபடி எங்கும் பிரகாசமாய் சொல்லியிருக்கார். எங்கும் பிரகாசமாய் அது ஒன்றே ஒளிந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த உண்மை தத்துவம் நமக்கு புரிகிறதோ, அனைத்து வஸ்துக்களுடைய தன்மையிலிருந்து பார்க்கும்போது அனைத்து இடத்திலும் சர்வ வியாபியாக இருக்கிறது என்று சொன்னால், அனைத்தையும் அதுதான் ஒளிர வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை ஒளிர்விப்பதற்கு வேற ஒரு பொருள் தேவையில்லை. அதுவே ஆனந்தமாக இருக்குன்னு வரும்போது, நான் இந்திரியங்களை கொண்டு வேற எந்த தனித்தனியாக எந்த ஒரு வஸ்துவையும் அடைந்து அதன் மூலமாக ஆனந்தத்தை பெற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. காரணம், நான் தான் எங்கும் வியாபித்திருக்கிறேன், பூர்ண ஆனந்த சுரூபியாக. அப்போ இவனுக்கு என்ன வந்துடுகிறதுனா, நான் தான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்று சொன்னால், மனதிலே நான் இங்கே போகவில்லையே, இதை பார்க்கவில்லையே, இதை கேட்கவில்லையே, இதை நுகரவில்லையே, இந்த இடத்தை அடையவில்லையே என்கின்ற மனதில் அந்த குறைவு என்கின்ற தன்மை போய்விடுகிறது. அதுதான் சம்சாரம். நிறைவு என்பது வந்து விடுகிறது. பிரான்சிலிருந்து நிறைய இளைஞர்கள் ரமண மகர்ஷியினுடைய அந்த தபோ பலத்தை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வருகிறார்கள். வந்தவர்கள் அவருடைய அந்த மெஞ்ஞானத்தை கண்டு அதிலே தன்னை இழந்தவர்களாய் இங்கேயே பல நாட்கள் தங்கி வருகிறார்கள். அவர்களிடத்தை தனிமையாக பேசிக் கொண்டும் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் எங்க நாட்டுக்கு வரக்கூடாது? எங்க மக்களுக்கும் இந்த விஷயத்தை கொடுத்தால் அவர்களும் இன்னும் அடைவார்களே, மேன்மை அடைவார்களே, நீங்கள் ஏன் அங்கே வரக்கூடாது? இங்கே மட்டும் இருந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களை தேடி எல்லோரும் வர முடியுமா
நீங்கள் அங்கே வந்தால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் பார்த்தார். அப்போ அவர் சிரித்துக் கொண்டே அவர்கள் எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்களோ பிரான்ஸ்ல இருந்து அந்த பகுதியை சொல்லி அங்கே என்னென்னலாம் இருக்கின்றது, அந்த ஸ்ட்ரீட்டினுடைய பெயர் என்ன, நீ எங்கே வசிக்கிறாய், எல்லாவற்றையும் அவர் ஒன்னொன்னா கேட்கும் போது இவர்கள் ஆடி போய் விடுகிறார். எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரிகிறது? அப்போ அவர் சொல்றார், நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார் நான் இங்கே மட்டும்தான் இருக்கிறேன் என்று. நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன், நான் அங்கும் இருக்கிறேன், இங்கும் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிகிறது, உண்மையான உண்மையை உணர்ந்தவனுக்கு உடல்நிலையிலிருந்து நாம் அவர்களை பார்க்கக்கூடாது, அவர்கள் எங்கும் வியாபித்திருக்கிறார். அப்போ அப்பேற்பட்டவர்களுக்கு இங்கே போகவில்லையே, இதை பார்க்கவில்லையே, இதை கேட்கவில்லையே, அந்த ஒரு தாபம், அதுதான் சம்சாரம். அந்த சம்சாரமானது இந்த ஆத்மாவுக்கு இல்லை. சர்வ சம்சார தர்ம வர்ஜிதம், சர்வ சம்சார தர்ம வர்ஜிதம், அனைத்து சம்சார தர்மமும் இல்லாத ஒரு ஆனந்தமான ஒரு பொருள், மாற்றம் இல்லாத செயல் இல்லாத ஒரு பொருள். இந்திரியங்களுடைய செயல்பாட்டினுடைய தர்மத்திலிருந்து பார்க்கும்போது இதுவும் நகருவதை போல, இதுவும் வேலை செய்வதை போல, இதுவும் குறைவுடைய தன்மை போல நமக்கு தோணுகிறது. ஆனால் ஆத்மாவுடைய சொரூபம் இந்திரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஆத்மா நிர்விகார ஸ்வரூபம், மாற்றம் இல்லாதது, ஆகாசத்தை போல எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தர்மம் படைத்தது. அதற்கு எந்த சம்சார தர்மமும் இல்லை. நைனன் தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத்து. இது முதல் வரி. இரண்டாவது வரிக்கு போகின்றோம். தத் தாவதா, தத் தாவதா, ஓடுகின்றன. தது அந்த பிரம்ம தத்துவமானது தாவதா ஓடுகிறது. அஞ்ஞான், அஞ்ஞான் தனக்கு வேறாக இருக்கின்ற இந்திரியங்களை, தனக்கு அந்நியமாக வேறாக இருக்கிற இந்திரியங்களை தது அது அத்தியேதி கடந்து செல்கிறது. அத்தியேதி கடந்து செல்கிறது, இந்திரியங்களை கடந்து வேகமாக ஓடுகிறது. ஓ என்னடான்னா, இந்திரியங்களை காட்டிலும் வேகமாக ஓடுகின்றது என்றால் எந்த விகாரமும் இல்லாததாக இருக்கின்றது. ஓடுதல் என்பது உபாதியினுடைய தன்மை என்று சொல்லப்படுகிறது. உபாதியை நீக்கி பாருங்கள், அது மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை உபனிஷதம் கையாண்டிருக்கிறது. தனக்கு வேறாக இருக்கக்கூடிய இந்திரியங்களை அது கடந்து செல்லுகிறது என்று சொல்லுகின்ற நேரத்திலே அதே பிரம்ம தத்துவம் இந்திரியங்களுடைய தர்மத்திலிருந்து விலகி பார்க்கின்ற நேரத்திலே திஷ்டத், திஷ்டத் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதே சமயம் அது அசைவத்துடன் இருக்கிறது. திஷ்டத் அங்கேயே இருக்கிறது. திஷ்டன் ரொம்ப அழகான முக்கியமான வார்த்தை. எது நகர்வதை போல ஓடுவதை போல தெரிகிறதோ அது உபாதியுடைய தர்மத்திலிருந்து நம்மால் பார்க்கும்போது ஓடுவதை போல தெரிகிறது.
ஆனால் உண்மையிலேயே ஓடவில்லை, அது நின்று கொண்டுதான் இருக்கிறது. ரயில்ல நாம் பிரயாணம் செய்யும் போது நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நகர்தல் என்ற காரியம் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வெளியிலே பார்த்தோம் என்றால் நகராத மரங்கள், நகராத கம்பங்கள், நகராத வீடுகள் எல்லாம் நகர்ந்து கொண்டே போவதை போல பார்க்கும். ஆனால் உண்மையிலேயே கிருஷ்ணன் நின்று கொண்டுதான் இருக்கு, அது நின்று கொண்டிருக்கிறது. அது நகரவே இல்லை. நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தர்மத்திலிருந்து நகர்ந்து என்கின்ற ஒரு காரியம் நடக்கிறது. அதே போல உபாதையானது, இந்திரியங்களானது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்திரியங்களிடத்திலே நகராமல் மாறாமல் கிருஷ்ணன் நிலையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் நகர்வதை போல நமக்கு தெரியும். அதான் இந்த நகர்வதை போல இவைகள் முக்கியம். கிருஷ்ணன் இவை நகருதலை போல உண்மையிலேயே நகருதல் என்பது இல்லை. தத்தாவது தத்தாவது அந்யான் அத்யேதி கிருஷ்ணன். இந்திரியங்கள் நடந்தாலும் நகர்ந்தாலும் ஆத்மா நகர்வதில்லை, ஒரே நிலையிலே இருக்கின்றது. அதே போலதான் மனது நகர்ந்து கொண்டிருந்தாலும் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஆத்மா ஓடுவதில்லை, சிந்திப்பதில்லை, ஒரே இடத்தில் ஒரே நிலை. உங்களுக்கு இதெல்லாம் புரியவில்லை என்றால் 2.5 மணி நேரம் விதவிதமான காட்சிகளை திரையிலே பார்க்கிறோம். திரை அசையவே இல்லை. காட்சிகள் வந்து போகிறது, மாறுகிறது, அழிகிறது, தோன்றுகிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனால் திரைச்சீலையிலே ஒன்றும் அது திஷ்டன் ஒரே நிலையிலே நின்று கொண்டு அனைத்து காட்சிகளிடத்திலும் வியாபித்திருக்கிறது. எந்த காட்சி தோன்றினாலும் திரைதான் தோன்றியாது. அதே போல ஆத்மஸ்வரூபம் ஓடாமல் ஒரே நிலையிலே இருக்கிறது. தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதே ஞான் அத்யேதி திஷ்டதி. தஸ்மின் அந்த பிரம்மத்தினுடைய மாதரிஷ்வா அபஹா ததாதி. மாதரிஷ்வஹா அபஹா ததாதி. அந்த இருப்பினுடைய ஆத்மத்தினுடைய தத்துவத்திலே இவைகளெல்லாம் நடக்கின்றன. எவைகளெல்லாம்? மாதரிஷ்வா ததாதி. மாதரிஷ்வா ஆபஹா ததாதி. மாதரிஷ்வா என்றால், மாதரி என்றால் அந்தரிக்ஷம் என்று பொருள், ஆகாசம் என்று பொருள். மாதரி என்றால் அந்தரிக்ஷம் அல்லது ஆகாசம். ஸ்வயதி என்றால்
கச்சதி நகர்கிறது. ஆகாயத்தில் எது நகர்கிறதோ அது மாதரிஷ்வா என்று பொருள். மாதரி ஸ்வயதி, எது ஒன்று ஆகாயத்திலே நகர்வதாக இருக்கின்றதோ மாதரி ஸ்வயதி கச்சதி யுதி மாதரிஷ்வா. ஆகாயத்திலே எது ஒன்று நகர்ந்து கொண்டிருக்கிறதோ போய்கொண்டிருக்கிறதோ அது மாதரிஷ்வா இஸ் ஈக்வல் டு வாயு. காற்றானது ஆகாசத்திடத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப இங்க காற்றை யாருக்கு உதாரணம் கொடுக்கிறார்? சர்வ பிராணபிருத் கிரியாத்மகோ யத் ஆஸ்ரயாணி. சர்வ பிராணபிருத், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளையும் எது ஒன்று எந்த ஒன்று தாங்கிக் கொண்டிருக்கின்றதோ, அப்போ காற்றுதான் எல்லாரையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. பிராணன் தான் எல்லாரையும் தாங்கி பிடிச்சிருக்கு. எல்லா ஜீவராசிகளையும் எது தாங்கி பிடித்து? சர்வ பிராணபிருத். அதே போல பிரிய ஆத்மகா, செயல் வடிவமாக எது ஒன்று இருக்கின்றதோ கிரியே ஆத்மகா. எல்லா செயலும் யாரை நினைத்துக் கொண்டு நடக்கின்றதோ பிரான் இல்லை என்றால் ஒரு காரியம் நடக்காது. உடல் இயங்காது, மனது இயங்காது, அறிவு இயங்காது. எல்லா காரியங்களும் யாரை நினைத்துக் கொண்டு நடக்கிறதோ கிரியே ஆத்மகா. எது ஆசிரயாணி, யாரை ஆசிரியமாக கொண்டு காரியகரண ஜாதானி, காரிய கரணங்கள் எல்லாம் சமூகங்கள் எல்லாம் யாரை ஆசிரியத்துக் கொண்டு நடக்கின்றதோ கடைசியில் என்ன முடிக்கிறார்? அது வேற யாரும் கிடையாது. யஸ்மின் யஸ்மின் உதானி புரோதானி யதே சூத்திர சம்யகம். சூத்திர சம்யகம், எல்லாவற்றுக்கும் எது ஒன்று சூத்திரமாக சூத்திர ஆத்மாவாக இருக்கின்றதோ என்றால், இந்த இடத்துல சூத்திர ஆத்மா என்றால் எல்லாவற்றுக்குள்ளும் நுழைந்து எது ஒன்று குறுக்கும் நெடுக்குமாக எது ஒன்று எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றதோ அந்த ஹிரண்ய கர்ப்பனைத்தான் இங்கே வாயு என்று சொல்லப்படுகிறது. மாதரிஷ்வா என்பதற்கு காற்று பிராணன். பிராணன் வேற யாரும் கிடையாது, ஹிரண்ய கர்ப்பன். சமட்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பன். அந்த ஹிரண்ய கர்ப்பனாக இருப்பவரும் இந்த ஆத்ம தத்துவம் தான். அந்த ஹிரண்ய கர்ப்பன் என்ன பண்ணுகிறார்? எல்லா தேவர்களுக்கும் வேலையை கொடுக்கிறார். எல்லா தேவர்களுக்கும் வேலையை கொடுக்கிறார். ததாதி, எல்லா தேவர்களுக்கும். மாதரிஷ்வா ததாதி, எல்லா தேவர்களுக்கும். அக்னி தேவன் என்றால் உஷ்ணத்தை பிரகாசத்தை பஸ்மம் செய்யக்கூடிய காரியத்தை. ஜலதேவதா என்றால் மழை. இப்படி ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்கக்கூடிய ஆபஹா மாதரிஷ்வா. எல்லா தேவர்களுக்கும் ஆப, அக்னி, ஜல தேவதா, அக்னி தேவதா, வாயு தேவதா, இப்படி எல்லா தேவர்களுக்கும் யாரோட வேலையை கொடுக்கிறாரோ, பிரகாசத்தை கொடுத்து வேலையை கொடுக்கிறாரோ, ததாதி
ரொம்ப அழகான பாஷ்யக்காரர் எழுதுறார், அவரவர்களுக்கு உண்டான வேலையை பிரித்து கொடுக்கின்றாராம். விபஜதி, பாகம் பிரித்து கொடுத்து யாருக்கு எல்லா வேலைகளையும் செய்வதற்குண்டான ஆக்ஞையை கொடுத்து எல்லோரும் யார் ஒருத்தர் தாரயதி தாங்கிக் கொண்டும் இருக்கின்றாரோ அவர் மாதரிஷ்வா. அப்ப இங்க ஹிரண்ய கர்ப்பனாக இருந்து அந்த ஹிரண்ய கர்ப்பன் எல்லா தேவர்களுக்கும் அனுகிரகம் கொடுத்து அவரின் மூலமாக எல்லா காரியம் நடக்கின்றது என்றால் இவை அனைத்துக்குள்ளும் இருந்து இயக்கக்கூடிய தத்துவம் இந்த ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் தான். ஆனால் அது எதையும் இயக்குவது இல்லை. எந்த இயக்கமும் இல்லாமல் அநேக ஏகம், சரணம் இல்லாமல் ஏக்கமாக அது இருக்கிறது. இதே கருத்தை தான் அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார். அதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.